ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, இந்த பர்வீன் சுல்தானா டீச்சர் உனக்கு சொல்லி கொடுக்குறேன். யாரையும் எவனையும் எதையும் பார்த்து வியக்காத, பயப்படாத. அப்படி பார்த்தேன்னு வச்சுக்கேன், யாரை இப்படி பாக்குறியோ அவங்க வளர்ந்துகிட்டே இருப்பாங்க, நீ அங்கதான் நின்று பார்த்துட்டு இருக்கணும். Just to understand the reality. தெரிஞ்சுக்கோ. அப்படி தெரிந்து கொள்வதற்கு ஒரே ஒரு சூத்திரத்தை மட்டும் நான் சொல்லி தரேன். நான் அப்படிதான் ஜெயிச்சேன். எனக்கு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறதெல்லாம் உடன்பாடு கிடையாதுப்பா. கை தட்டி காட்டி கொடுக்காதப்பா. ஆனா எப்பவுமே என்ன தெரியுமா சார், ஃபர்ஸ்ட் மார்க் எவெல்லாம் யாரெல்லாம் வாங்குறாங்களோ அவங்க எல்லாரையும் ஜெயிக்கணும். இதுதான் என்னுடைய டார்கெட்டா இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவனே எப்படிப்பா ஜெயிக்கிறது? ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவன ஜெயிக்க முடியுமா? முடியும். என் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கின சத்யபாமா எங்க இருக்கானே தெரியாது. நான் எங்க இருக்கிறேன்னு சத்யபாமாவுக்கு தெரியும். இதுதான் ஜெயிக்கிறது. Have confidence. உன்னால் முடியாது என்றால் யாராலும் முடியாது, யாராலும் முடியாது என்றால் உன்னால் மட்டுமே முடியும். இவ்வளவுதான். Have confidence. இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பசங்க அவங்ககிட்ட ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். ஒண்ணுமே படிக்கலப்பா, என்ன ஏமாத்து இது, என்ன ஏமாத்து இது. நான் நம்பி இருக்கேன் தெரியுமா, நான் நம்பி இருக்கேன்ப்பா. 98 வாங்கும். நம்ம ஒரு 12, 14, 16, 20 இவ்வளவுதான் நம்ம ரேஞ்சு. நான் ஒரு நாள் முடிவு பண்ணப்பா 98 ஜெயிக்கணும்னு. ரொம்ப மனசால சொல்றேன் குழந்தைகளை, என்னை விட கொஞ்சம் தம்பிமார்கள் இருப்பீர்கள், தங்கைமார்கள் இருப்பீர்கள், மகள்களும் இருப்பீர்கள். 46 வயசு எனக்கு. ஒரு விஷயத்த சொல்றேன், ஜெயிக்கிறதுனா என்னன்னு. 98 வாங்குறது இல்ல ஜெயிக்கிறது. நீ 16 வாங்குறியா, இன்னைக்கு டெஸ்ட்ல நீ 16 வாங்கிட்டியா, அந்த டெஸ்ட்ல ஒருத்தன் 98 வாங்கிட்டானா, 98 எப்படி ஜெயி தெரியுமா? இவங்க தான் டெய்லி டெஸ்ட் வைக்கிறாங்களா, அதுக்கெல்லாம் வருஷத்துக்கு காத்துட்டு இருக்கணுமா என்ன? டெய்லி வைக்கிறாங்கல்ல. என்ன தெரியுமா பண்ணு, வீட்டுக்கு போ, 98 யோசிக்காத, அதெல்லாம் வாங்க முடியாது. உன்னுடைய 12 யோசி, உன்னுடைய 16 இன்னில இருந்து பண்ணி பாரு. அடுத்த முறை நான் வருகின்ற பொழுது இதே கிரவுட் இப்படியே இருக்கும், அது நீங்கள் ஜெயித்த வெற்றி விழாவாக இருக்கும் என்பது என்னுடைய ஆசீர்வாதமான தீர்க்க தரிசனம். இத மட்டும், இந்த குவாலிட்டியை மட்டும் கொண்டு வாங்க. நான் இந்த குவாலிட்டியில தான் வளர்ந்துட்டு இருக்கேன். என்ன குவாலிட்டி தெரியுமா? 98க்குலாம் ஆசைப்படாத. அந்த 12 வாங்கினல, இன்னைக்கு 16 வாங்கினல, இன்னைக்கு 30 வாங்கினல, இன்னைக்கு 32 வாங்கினல, அடுத்த டெஸ்ட்ல 2 மார்க் தாண்டு, 2 மார்க் தாண்ட. 16, 18 வாங்கிடு. 18 அடுத்த வாட்டி 20 வாங்கு. பின்னாலேயே போகாத, இப்படி போய்கிட்டே இரு. 2 மார்க்கா போ. ஒரு வாட்டி நீ வந்து 18 வாங்கியிருக்க, உன் டெஸ்ட பாக்குற 20 வாங்கிட்ட, கிளாஸ் ஃபர்ஸ்ட் யாருன்னு பாரு. ஒருவேளை 98 வாங்குறவ 96 வாங்கி இருந்தாள்னா அவதான் கிளாஸ் ஃபர்ஸ்ட் இருந்தாலும். ஆனா நான் சொல்றேன், வாழ்க்கை ருசித்தவள், வெற்றியின் ருசி எனக்கு தெரியும். நான் சொல்லுகிறேன், லாஜிக்கலா சொல்றேன், 98ல இருந்து 96 அவ தோக்குறா, 12ல இருந்து 14 நீ ஜெயிக்கிற. இவ்வளவுதான் ஜெயிக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி. ப்ரோக்ரஸ் காட்டு. தொட்டுவியா? தொடு பார்க்கலாம். நான் யார் தெரியுமா? வாழ்க்கை இப்படிதான் கேட்கும் உங்களை. யார் தெரியுமா? நேரா வந்து தொட்டு எடுத்து கொடுத்துட்டல. சோ சிம்பிள். இன்னும் மிரட்டுற, எதுக்கு மிரட்டுற? எடுப்பேன், தொட மட்டும் மாட்டேன், தொட்டு தூக்கி உன் கையில நான் திருப்பி இதோ இதுதான் என்னுடைய வெற்றி என்று தருவேன் என்று காட்டுவதற்கான வாய்ப்பும் வயதும் புத்தியும் சூழலும் உங்களுக்கு வாய்த்திருக்கின்ற பொழுது கனி அறுத்து கொண்டே போங்கள் என் குழந்தைகளை. கனி அறுத்துக்கிட்டே போங்க. காட்டு வழி நீங்க போறது காட்டு வழி. ஞாபகம், எங்க அம்மா சொன்னா, காட்டு வழியில போகும்போது ஒரு பழத்தை பாக்குறியா, அப்பவே ஆஞ்சு எடுத்துட்டு போயிட்டு திரும்பி அந்த பக்கம் வரமாட்டேன்னு சொன்னாங்க. யோசிச்சு பாருங்க நான் சொன்ன வார்த்தைய. எது முன்னால் இருக்கிறதோ அது அப்படியே கற்றுக்கொண்டு கிராஸ் பண்ணிட்டு அறுத்துட்டு போய்கிட்டே இருக்கணும். இந்த ப்ரோக்ரஸ் நம்ம கிட்ட நிறைய பேர்கிட்ட இல்ல. நான் ஒரு சின்ன உங்களுக்கு, I don't know what you are actually studying. உங்க மெட்டீரியல் எனக்கு தெரியாது. ஆனா நாளைக்கு எனக்கு ஒரு ஆசை, இவங்க 2 பேருமே இந்த மாதிரி ஒரு சென்டர் நடத்துறாங்கல்ல, நாளைக்கு இத ஒரு மிகப்பெரிய
மிகப்பெரிய அளவுல ஒரு இன்ஸ்டிடியூஷனா மாத்துறதுக்கு ஒரு கவர்மெண்ட்ல ஒரு அப்ளிகேஷன் போடுறார். அந்த அப்ளிகேஷன்ல கையெழுத்து போடுற ஒரு அதிகாரி வாசல்ல நிக்கிறார். பெல் அடிச்சுட்டு உள்ள வர்றார். கையெழுத்து போடுற அந்த சீட்ல நீங்கள் உங்களில் யாரோ உட்கார்ந்து இருக்கிறீர்கள். இவ்வளவுதான். போதும்ல சார், நம்ம ஜெயிச்சிட்டோம்னு அர்த்தம். ஜாலியா இருங்க, சந்தோஷமா இருங்க. ரொம்ப இறுக்கமா இருந்தாலும் ஜெயிக்க முடியாது. ரொம்ப ஜாலியா இருக்கணும். வாழ்க்கையை ரொம்ப ருசிச்சு எவன் ஒருவன் பார்க்கிறானோ அவன் தான் ஜெயிக்கிறான். ரொம்ப இறுக்கமா உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கஷ்டம். கொஞ்சம் ஃப்ரீ ஆகுங்க. அதாவது எனக்கு இந்த மாதிரி டப்புன்னு பதில் சொல்றவங்க இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட எனக்கு நிறைய கேள்விகள் உண்டு. உன்னை எல்லை இல்லாமல் காதலிக்கிறேன் அப்படின்னா தெரியாதுங்க. நீ இல்லைன்னா நான் என்ன உயிரியே விட்டுருவேன் அப்படின்னா ஐ டோன்ட் நோ. சொற்களை சொல்லும் பொழுது மிக ஆழமாக சிந்தித்து உள்வாங்கி கொண்டு சைலண்டா ஒரு 2 வினாடி உள்ள போட்டு அப்படி உலுக்கி எடுத்து சொல்லுங்க. சாதனையாளர்கள் என்பவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை மிக நிதானமாக இருந்து ஜெயிக்கிறவங்க.